அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பிஎன்டதி பிரைம் ட்ரேட் ஆப்பில் வந்து எப்படி குரூட் ஆயிலில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குரூட் ஆயில் மினியில் ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு 10,000 ரூபா முதலீடு இருக்கிறவங்க ஒரு குரூட் ஆயில் மினியில் எப்படி ஒரு லாபகரமாக ஒரு பாதுகாப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பெனியுடைய ஆப்பு இது பிஎன்டதி பிரைம் ட்ரேட் ஆப்பை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உள்ள போயிருங்க. இது வந்து நம்ம கம்பெனியுடைய ஹோம் பேஜ் இது மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குரூட் ஆயில் மினியில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா குரூட் ஆயில் எம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிரிப்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. குரூட் ஆயில் எம் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த் வரும். மந்த் வந்து இன்றைக்கி டேட்டு வந்து இன்றைக்கி டேட் வந்து மே 19. ஸோ மே 19ங்கிறனால இப்போ ஒரு நாள் இருக்குது. மே 19 எடுக்கக்கூடாது, நம்ம ஒரு மாதமாக டைம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ ஜூன் 18 ஜூன் எடுத்துக்கோங்க. ஸோ 18 ஜூனை வந்து ஆட் பண்ணிட்டோம். குரூட் ஆயில் எம்முன்னு டைப் பண்ணிவிட்டு நிறையா கான்ட்ராக்ட் வரும். அதில் எந்த கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை ஆட் பண்ணிக்கோங்க. சரி, ஆட் பண்ணியாச்சு. இந்த ப்ளஸ்ஸை டிக் பண்ணோம், ஆட் ஆகிடுச்சு. உடனே பேக் வந்துடுங்க. இது வந்து குரூட் ஆயில் எம் ஃபியூச்சர். இது நம்ம பண்ணக்கூடியது ஆப்ஷன். அதனால் என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே எம்சிஎக்ஸ்னு இருக்குது பாருங்கள். குரூட் ஆயில் மேலே ஓடிக்கிட்டு இருக்குது, அதுக்கு கீழே எம்சிஎக்ஸ், அதுக்கு கீழே குட்டி குட்டியாக நிறைய ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதில் மூணாவதாக இருக்கக்கூடிய ஐக்கான் ஏரோ ஒன்று இருக்குது பாருங்கள், மேலேயும் கீழே இருக்கிற மாதிரி. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் குரூட் ஆயில் மினியினுடைய ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் செயினில் அதே மாதிரி டேட்டு பார்த்துக்கோங்க, 16 ஜூன் இருக்குது. ஸோ கரண்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜூன் கான்ட்ராக்டில் இப்போ நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் செயினை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆப்ஷனில் 2 வகை இருக்குது. ஒன்று கால் ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று புட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷனுடைய ரேட்ஸு, ரைட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே புட் ஆப்ஷனுடைய ரேட்டு. கால் போட்டு கீழே எல்டிபின்னு போட்டுருக்கு பாருங்க. எல்டிபினா லாஸ்ட்டு ட்ரேடட் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். கால் ஆப்ஷனுடைய லாஸ்ட்டு ட்ரேடட் ப்ரைஸ். அதே மாதிரி ரைட் சைடில் புட் ஆப்ஷனுடைய லாஸ்ட்டு ட்ரேடடு ப்ரைஸ் இருக்குது. இங்கே அந்த ஹெட்டிங்கில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு ஓஐ அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் எல்கேன்னு இருக்குது, ரைட் சைடில் ஓஐன்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஒரு எல்கேன்னு இருக்குது. ஓஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராக்கெட்டில் லேக்ஸ்னு அர்த்தம், லட்சம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எத்தனை லட்சம் பேர் இந்த ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், ஏறும் அல்லது இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் நமக்கு என்ன பயனா, நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த ஓஐ பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், விட்டுருங்க. நமக்கு தேவையானது கால் ஆப்ஷனுடைய எல்டிபி, ரைட் சைடில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனுடைய எல்டிபி. அடுத்தது சென்டரில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 5100, 150, 200, 250, 300, 350ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 50 பாயிண்ட் கேப்புக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா இப்போ குரூட் ஆயில் பாருங்கள், மேலே 5273 நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து குரூட் ஆயில் வந்து 5500 போகும் அப்படின்னு நினச்சேன்னா நான் 5500 கால் ஆப்ஷனை வாங்குகிறேன். சப்போஸ் 5273 நடக்குது, 5000 குறையும் அப்படின்னு நான் நினச்சேன்னா 5000 புட் ஆப்ஷன் வாங்குகிறேன். ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மீனிங், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், அப்போ நம்ம இதுதான் வந்து ஆப்ஷன் செயின். ஓகே ரைட். அப்போ நம்ம ஆப்ஷன் செயினில் வந்து இவ்வளோ கால் ஆப்ஷன் இருக்குது. மேலே பாருங்கள் 572, 471, 434 அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசியாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 65 ரூபாய்க்கும் கால் ஆப்ஷன் கிடைக்குது. அப்போ ஹையஸ்ட் ரேட்லேயும் இருக்குது, லோயஸ்ட் ரேட்லேயும் இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் ரைட் சைடில் 75 ரூபாய்க்கும் புட் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி 75, அடுத்தது 65, 94, 106, 120 அப்படியே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு 509 இருக்குது. அப்போ லோயஸ்ட் ரேட்லேயும் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஹையஸ்ட் ரேட்லேயும் அவைலபிளாக இருக்குது. சரி, நம்ம எந்த ஆப்ஷனை வாங்குறது அப்படின்னா, நீங்கள் கால் ஆப்ஷனை வாங்குறதா இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனை வாங்குறதா இருந்தாலும் சரி, எப்போயுமே கோட்டுக்கு மேலேயோ கீழேயோ இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷனாக இருந்தால் கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன், அதாவது 5250 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 227 ரூபா 30 நடக்கல அந்த இதையும். புட் ஆப்ஷன் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரைட் சைடில் பாருங்கள், கோட்டு ஒயிட் லைன் இருக்குது பாருங்கள், அந்த கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய 235 ரூபா 45, அதாவது 5300 ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துக்கணும். ஸோ இது எடுக்கும்போது என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னா, ஒரு குரூட் ஆயில் வந்து இப்போ நம்ம கால் ஆப்ஷன் ஏறும்னு நினச்சோம்னா ஒரு 100 பாயிண்ட் ஏறிச்சுன்னா இது வந்து கால் ஆப்ஷன் ஒரு 50 பாயிண்ட் ஏறும், 1க்கு அரை. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா குரூட் ஆயில் வந்து ஒரு 100 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா இது வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து ஏறும். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த கோட் ஆப்ஷன் செயினில் இருக்கக்கூடிய ஒயிட் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனையோ அல்லது கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வாங்கணுமா அப்படின்னா ரூல்ஸ் கிடையாது.
இது வாங்கினா நமக்கு மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் பணம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் விலை கம்மியானதை எடுத்துக்கலாம், பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் விலை அதிகமானது கூட எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். பட் வந்து ஜென்ரலாக வந்து இந்த கோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸு. அடுத்தபடியாக இப்போ நம்ம கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ நம்ம வாங்க போகிறோம். இப்போ கால் ஆப்ஷன் வாங்குறதா புட் ஆப்ஷன் வாங்குறதாங்கிறத கேள்வி. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 2 வகையில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்கள் குரூட் ஆயில், அந்த குரூட் ஆயில் வந்து இப்போ ஏறிக்கிட்டு இருக்கா இறங்கிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். அதாவது ரெட்டில் இருக்கா க்ரீனில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ என்ன இதில் இருக்குது, ரெட்டில் இருக்குது. ரெட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம், இறங்கிக்கிட்டு இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். நேற்றையை விட 55 ரூபா இறங்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, அப்போ குரூட் ஆயில் இறங்கிட்டு இருக்கிறனால நம்ம இப்போ இந்த செகண்டில் புட் ஆப்ஷனை தான் நம்ம வாங்கி ட்ரேட் பண்ணணும். கால் ஆப்ஷனை வாங்குறத பற்றி யோசிக்கவே கூடாது. சரி, புட் ஆப்ஷனை வாங்கலாம் நம்ம முடிவு பண்ணியாச்சு. இப்போ கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா புட் ஆப்ஷன் தான் வாங்கணும், மார்க்கெட்டு இப்போ இறங்கிட்டு இருக்கு, குரூட் ஆயில் இறங்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக எந்த புட் ஆப்ஷன் வாங்குறது, அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன், அதாவது 5300 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது உடனே இந்த 5300 கால் ஆப்ஷன் 235 ரூபா 5 காசு நடந்துகிட்ருக்கு. அது உடனே வாங்கிடலாமான்னா உடனே வாங்கக்கூடாது. இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 5300 புட் ஆப்ஷன் 235 ரூபா 5 காசு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பை செல் வரும், வாங்கக்கூடாது. உடனே அதனுடைய சார்ட்டை போட்டு பார்க்கணும். அடுத்தா அப்படியே உண்மையிலேயே இந்த புட் ஆப்ஷனை வாங்கினா நமக்கு விலை ஏறுமா, நம்ம லாபம் சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணணும். சார்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த குட்டி குட்டி ஐக்கான் இருக்குது பாருங்கள், 1 2 3 4ஆவதாக இருக்குது பாருங்கள், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். சரி, சார்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சார்ட்டை வந்து 15 நிமிஷமாக வச்சுக்கணும். ஏற்கனவே 15 தான் இருக்குது. ஓகே, வேறு எதில் இருந்தாலும் 15 நிமிஷம் சார்ட்டாக வச்சுக்கோங்க. சார்ட் வந்து நிறையா இருக்கும். 1 ஹவர் பெஸ்ட்டு, பட் 15 நிமிஷம் ஓகே. அடுத்தது இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இனிமேல் தான் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இண்டிகேட்டரை வந்து நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 4 இண்டிகேட்டர் சொல்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கணும். சரி, இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகுது, மேலேருந்து கீழே போகுது, கீழே மேலே மாறி மாறி வருது. ரெட்டும் க்ரீனும் மாறி மாறி வருது. ரெட்டு வந்தால் இறங்குதுன்னு அர்த்தம், க்ரீன் வந்தால் ஏறுதுன்னு அர்த்தம். இந்த சார்ட்டை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த 233 ரூபா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கினா நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, லாபம் வருமானு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த சார்ட்டில் ஒரு இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஃபஸ்ட்டு போடக்கூடிய இண்டிகேட்டர் பேர் வந்து சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு பேர். சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மேலே இருக்குது பாருங்கள், எஃப்எக்ஸ்னு இருக்குது பாருங்கள். அந்த எஃப்எக்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எஃப்எக்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர் லிஸ்ட் வரும். அதில் எஸ்யூ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள் போதும். எஸ்யூ டைப் பண்ணிவிட்டு கீழே சூப்பர் ட்ரெண்ட்னு வந்துருச்சு. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே இது மாதிரி ப்ளூ கலரில் செலக்ட் ஆயிரும். மேலே இருக்கக்கூடிய இன்ட்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, அடுத்து இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இண்டிகேட்டருடைய கலரு, இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு ரெட் கலர் கோடு, க்ரீன் கலர் கோடு, இதுக்கு பேர் தான் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னு பேர். இந்த கோட்டெல்லாம் நம்ம பிரைட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து லைட் கலராக இருக்குது. அதை பிரைட் பண்ணி இங்கே 65% 100%ன்னு கீழே மாற்றிக்கோங்க. அடுத்து ஓகே கொடுத்துருங்க. அடுத்து கலர் 1 அது வந்து லைட் கலராக இருக்குது. நல்லா டார்க்காக வச்சு 100% மாற்றிக்கிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்க. இப்போ பாருங்கள் கோடெல்லாம் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் இண்டிகேட்டர்னு பேர். இந்த சார்ட்டில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த லைன் சில இடத்துல ரெட் கலராக இருக்குது, சில இடத்துல க்ரீன் கலராக இருக்குது. இந்த லைனுக்கு பேர் தாங்க வந்து சூப்பர் ட்ரெண்டுன்னு பேர். சரி, இந்த சூப்பர் ட்ரெண்டை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்டை போட்டு பார்க்குறோம். இண்டிகேட்டர் போட்டு பார்க்கும்போது இந்த சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் கலரில் இருந்தால் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ குரூட் ஆயில் இறங்கிக்கிட்டு இருக்குது, அதனால் புட் ஆப்ஷனை வாங்கலான்னு முடிவு பண்ணோம். எந்த புட் ஆப்ஷனை வாங்குறதுன்னு பார்த்துட்டு அதனுடைய சார்ட் இது மாதிரி போட்டு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் போட்டு பார்க்கும்போது அதுக்கு வந்து இது மாதிரி க்ரீன் கலரில் இண்டிகேட்டர் காட்டுது. ஒரு க்ரீன் கலர் ஏரோ வந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் அடுத்த கேண்டிலில் வந்து இது மாதிரி வாங்கணும். இப்போ வந்திருக்குது. இப்போ ஒரு கேண்டில் லேட் ஆகிடுச்சு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேண்டிலுடைய ஓப்பன்லேயே வாங்கணும். ஓப்பன்லன்னா என்ன ரேட்டு, 233க்கு வாங்கணும். இப்போ அதே ரேட்டில் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இதை வாங்கிக்கலாம். வாங்கிறதுக்கு பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். பைன்னு கொடுக்குறீங்க. 233 ஓகே. பி ஆர்டரு
ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே 233க்கு வாங்கலாம். சரி, வாங்கினா ஸ்டாப் லாஸ் என்ன வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வரும். ஸ்டாப் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரேட்டு போட்டிருக்கு பாருங்கள், $218.21. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இண்டிகேட்டர் சொல்கிறது 233க்கு வாங்கு, ஏறும், லாபம் வரும், விற்றுக்கோ. ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா 218 வரைக்கும் பாரு, அதுக்கு கீழே போச்சுன்னா கட் பண்ணிருன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். அப்போ வாங்க வேண்டிய ரேட்டு 231, 233, ரைட்டுங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து 218, அதுக்கு முன்னாடி இருக்கிற கேனில் வச்சுங்க, மாறிக்கிட்டே இருக்கும். 218ன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 218, அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸு சொல்கிறான்? 15, 233 மைனஸ் 218, அப்போ 15 பாயிண்ட் ரிஸ்க்கு. அப்போ பி ஆர்டர் போடும்போது ஸ்டாப் லாஸில் என்ன போடணும்? 15 பாயிண்ட். சரி, 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அப்போ டார்கெட் எவ்வளோ வைக்கணும்? 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 15 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அப்போ கிளிக் பண்ணுறீங்க, பைன்னு கொடுக்குறீங்க, B1 கொடுக்குறீங்க. B1 கொடுத்தவொடனே ஸ்டாப் லாஸ் டார்கெட் கேட்கும். நீங்கள் 15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து நமக்கு வந்து இப்போ பை ஆயிரும். இப்போ பை ஆகும். சப்போஸ் வந்து நமக்கு ஆகலைன்னா உடனே மோடிஃபைன்னு கிளிக் பண்ணி மார்க்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உடனே வந்து பை ஆயிரும். அவ்வளோதான். இப்போ பை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்குது? நம்ம வாங்கின குருடாயில் கீழே இருக்குது, வாங்கியிருக்கிறோம். இப்போ வாங்கினதுக்கப்புறம் கீழே இருக்குது பாருங்கள், கடைசியாக வாங்கினதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா வந்து மைனஸில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அந்த 15 பாயிண்ட் டார்கெட் மேலேயே கீழே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு அடிச்சிடும். ஸோ இதுதான் வந்து வாங்கிறதுக்கான ஒரு மெத்தேடு, வாங்கி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது. சரி, அடுத்தது இந்த இண்டிகேட்டரில் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ பார்த்துட்டோம். இதில் வந்து ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணோம். இதில் வந்து இந்த ஒரு இண்டிகேட்டர் போதுமான, சில நேரங்களில் ஒரு இண்டிகேட்டர் பார்த்து செய்கிறது வந்து சரியாக இருக்காது. அதனால் இன்னும் சில இண்டிகேட்டரையும் நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நான் இன்னும் 3 இண்டிகேட்டர் சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு இண்டிகேட்டர் தான் நான் சொன்னேன் நான். ஸோ அதை வச்சு நம்ம வாங்கிட்டோம். பட் இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்கணும். என்னென்னா ஏடிஎக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது பாருங்கள், அதில் இருக்குது பாருங்கள். ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டரை வாங்கி, ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டருக்கு என்ன மீனிங் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டரை போட்டதுக்கப்புறம் கீழே இருக்க பாரு ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் வந்து நம்பர் வந்து 25க்கு மேலே காட்டினா தான் நீங்கள் அந்த ஆப்ஷனை வாங்கணும். இப்போ நம்ம வாங்கிட்டோம், பட் இருந்தாலும் வந்து 22 தான் காட்டுது. 25க்கு வாங்கினா பெட்டராக இருக்கும். அடுத்து ஆர்எஸ்ஐ வேல்யூ பார்க்கணும். ஆர்எஸ்ஐன்னு ஒரு இண்டிகேட்டர். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்தணும்னா, ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேலே இருந்தால் பை. இப்போ ஆர்எஸ்ஐ 59 இருக்குது. ஓகே, அடுத்தது விவேப் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் வந்து போட்டிருக்காங்க. விவேப்புங்கிறது சார்ட்டோடய ஒட்டிருக்கு பாருங்கள், ப்ளூ கலர் லைனு. ஸோ விவேப் லைனுக்கு மேலே ப்ரைஸ் ரேட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலான்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதான் வந்து விவேப் லைனு. அப்போ விவேப் லைனுக்கு மேலே தான் நடக்குது. ஸோ அதனால் ஓகே. அப்போ மொத்தம் 4 இண்டிகேட்டர். 1 சூப்பர் ட்ரெண்டு, 2வது விவேப்பு, 3வது ஏடிஎக்ஸு, 4வது ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? ஸோ இந்த 4 இண்டிகேட்டரையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சூப்பர் ட்ரெண்டில் நம்ம போட்ட உடனே க்ரீன் கலர் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். வாங்கி ஸ்டாப் லாஸ் வந்து எப்போயுமே சூப்பர் ட்ரெண்டு சொல்கிறத வச்சுக்கோங்க. டார்கெட்டு அந்த டிஃப்ரென்ஸை வச்சுக்கோங்க. அப்போ 233க்கு வாங்கினோம், அது ஸ்டாப் லாஸ் வந்து 218. அப்போ ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 15. அப்போ ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்டு, டார்கெட்டும் 15 பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். சப்போர்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சூப்பர் ட்ரெண்டை வச்சே எடுக்கலாமா அப்படின்னா இன்னும் 2 கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க வேண்டாமா, இன்னும் 2-3 பேர்த்த கேட்குறமுள்ள ஒரு விஷயம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்காக இந்த 3 இண்டிகேட்டர் சப்போர்ட்டுக்கு போடும்போது ஏடிஎக்ஸை போட்டோம். ஏடிஎக்ஸ் வந்து சரியான உத்தரவு கொடுக்கல. பட் இருந்தாலும் ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து 59 இருந்துச்சு. ஸோ அது ஓகே சொல்லுது. விவேப் லைனுக்கு மேலே ப்ரைஸ் நடக்குது. விவேப்புங்கிறது ப்ளூ கலர் கோடு சார்ட்டை ஒட்டி இருக்கு பாருங்கள், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பையே, அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம வாங்கக்கூடாதுன்னு. அப்போ 4 இண்டிகேட்டரில் விவேப்பு ஓகே சொல்லுது, பர்மிஷன் கொடுக்குது வாங்குறதுக்கு. ஆர்எஸ்ஐ ஓகே கொடுக்குது. அடுத்து சூப்பர் ட்ரெண்டு ஓகே கொடுக்குது. ஏடிஎக்ஸ் மட்டும் 22 இருக்குது. 25, அடுத்து 25 வந்துடலாம். அதனால் நம்ம வந்து 4க்கு 3 ஓகேனா கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து சரியான ஒரு என்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு, ரைட்டுங்களா? கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதே மெத்தடு தான், ரைட்டுங்களா? ஸோ இப்படி வந்து நீங்கள் இண்டிகேட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு இது ஏற்கனவே சூப்பர் ட்ரெண்டு சொன்ன மாதிரி ஏடிஎக்ஸ்னு அடிச்சிங்கன்னா ஏடிஎக்ஸ் வந்துடும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்எஸ்ஐனா ஆர்எஸ்ஐ அப்படின்னு அடிச்சிங்கனாலே போதும். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். அடுத்தது விவேப்னா விவேப்,
வி எஃப்எக்ஸில் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும், விவேப் விவேப்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடுது. அவ்வளோதான் இண்டிகேட்டர். ஸோ இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டிங்கன்னா எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த செட்டப்பை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, எஃப்எக்ஸுக்கு அடுத்தாப்படி 4 கட்டம் இருக்குது பாருங்கள். அந்த கட்டத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃப்எக்ஸுக்கு அடுத்தாப்படி 4 குழியாக இருக்குது பாருங்கள், 4 கட்டம். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா அது கேட்கும், ஏதோ ஒரு பேரில் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு உங்கள் பேர் சிவானா நீங்கள் ஏதோ ஒரு பேரில் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவா அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க அடையாளத்துக்காக. இப்போ ரிமெம்பர் இன்டர்வல் அதை கொடுத்துக்கோங்க. ஏன்னா 15 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இப்போ என்ன பாருங்கள், கீழே பாருங்கள், சேவ்டு இண்டிகேட்டர் என்னென்ன காட்டுது பாருங்கள். சூப்பர் ட்ரெண்ட், விவேப், ஏடிஎக்ஸ், ஆர்எஸ்ஐ அதெல்லாம் 4ஐயும் டைப் பண்ணி ஒரே சேவாக கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நான் பாருங்கள் வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வரேன். நமக்கு வந்து அந்த சார்ட்லாம் இருக்காது. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, இங்கே மேலே போய் அந்த சிவான்னு இருக்குது பாருங்கள், கீழே சேவ் பண்ண இடம் எங்கே சேவ் பண்ணி வச்சிங்களோ நீங்கள் அங்கேயே டச் பண்ணணும். அங்கேயே டச் பண்ணிங்கன்னா சிவான்னு இருக்குது பாருங்கள், அந்த நேம்லேயே வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் செட்டப் அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு குரூடாயில் மினியில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் லாபகரமாக பண்ணுற ஒரு மெத்தேடு. நேச்சுரல் கேஸில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கோங்க. நேட் கேஸ் மினி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நேட் கேஸ் மினி இதே மாதிரி 27 மே, இன்றைக்கி தேதி 19 தான் மே ஆகுது. 27 மேங்கிறனால ஒரு வாரம் டைம் இருக்குது. அதனால் 27 மேவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணுறீங்க. நேட்டு கேஸ் சரி, நான் இதுக்கு டைம் முடிஞ்சு போச்சாட்டிருக்கு, அதனால் இது வேண்டாம். ஓகே, நேச்சுரல் கேஸ் மினி, நேட் கேஸ் மினி. ஓகே, ஜூன் மாதம் இதையும் ஜூனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜூனை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் ஆப்ஷன் செயின் இருக்குது. இதில் ஆப்ஷன் செயினில் ஓகே மேவே ஆட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நேட் கேஸ் மினி ஓகே மேவே ஆட் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஆப்ஷன் இப்போ வந்துருச்சு. கொஞ்சம் நெட்டு சர்வர் ஸ்லோவாக இருந்திருக்கு, அதனால் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே, 19 மே தான் இன்றைக்கி தேதி ஆகுது. அதனால் 27 மே ஒரு வாரம் டைம் இருக்குது. இதே நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய ஆப்ஷன் செயினை நேச்சுரல் கேஸ்னால் இதே மாதிரி நேச்சுரல் கேஸில் ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. இப்போ கால் ஆப்ஷன் வாங்குறதா புட் ஆப்ஷன் வாங்குறதானா மேலே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அதனால் புட் ஆப்ஷன் தான் வாங்கணும். எந்த புட் ஆப்ஷன் வாங்கணுன்னா நான் சொன்னேன், கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் 11 ரூபா இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் நம்ம வாங்கணும். வாங்கலாம்னா உடனே வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த 11 ரூபா 55 காசு இருக்கக்கூடிய சார்ட்டுக்கு 11 ரூபா 55 காசு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். அதனுடைய சார்ட்டை வந்து நம்ம போடுறோம். அந்த சார்ட்டை போடும்போது இந்த 4 இண்டிகேட்டர் செட்டப் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த இண்டிகேட்டர் அப்படியே நேமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தோன்னே க்ரீன் கலர் லைனில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ க்ரீன் கலர் லைனில் இருக்குது. ஏடிஎக்ஸ் என்ன வேல்யூப்பா? ஏடிஎக்ஸ் வந்து 36 இருக்குது. ஆர்எஸ்ஐ 70 இருக்குது. ஓகே, அடுத்தது இது வேணாம், ஏடிஆர் வேணாம். ஓகே, இந்த 4 இது விவேப் லைன் வந்து மேலே இருக்குது. ஸோ எல்லாம் இருக்கிறனால அப்போ இந்த புட் ஆப்ஷனையும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். வாங்கிட்டு பி ஆர்டர் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ். சப்போஸ் இந்த இடத்துல வாங்குறதா இருந்தால் ஆக்சுவலாக கரெக்டாக நம்ம வாங்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஏரோ இருக்குது பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் தான் வாங்கணும். பட் அது வந்து நேற்றுக்கு நைட்டே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் இப்போ என்ன செய்யலாம்னா இப்பயும் வாங்குறதா இருந்தால் நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? இப்பயும் நம்ம வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். என்ன ரேட்டுக்கு வாங்கலாம்? 11 ரூபா 65 காசு நடக்குது. இதுக்கு வாங்குகிறோம். என்ன ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 10 ரூபா 28 காசு. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வருது? 10 30ன்னு வச்சுக்கோங்க. 10 30னா 1 ரூபா 30 காசு ஸ்டாப் லாஸ். அப்போ 1 ரூபா 30 காசு ஸ்டாப் லாஸ், 1 ரூபா 30 காசு டார்கெட் வச்சுக்கலாம். அல்லது 1 ரூபா 30 காசு ஸ்டாப் லாஸ், 2 ரூபா 60 காசு டார்கெட், 1:2 அப்படி கூட வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் கேஸ்லேயும் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு மெத்தேடு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். 4 இண்டிகேட்டர் பயன்படுத்திக்கோங்க. திரும்பி சொல்கிறேன், சூப்பர் ட்ரெண்டு, விவேப்பு, ஏடிஎக்ஸு அண்டு ஆர்எஸ்ஐ. ஓகேங்களா? ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணிட்டு குரூட் ஆயில்னா ஏறிக்கிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும். அவன் ஏறிக்கிட்டு இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் வாங்கணும், இறங்கிச்சுன்னா புட் ஆப்ஷன் வாங்கணும். அந்த பர்டிகுலர் ஆப்ஷனுக்கு சார்ட்டை ஓப்பன் பண்ணி 4 இண்டிகேட்டர் போட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பி ஆர்டர் வந்து போட்டுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.